தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்திருந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு டிஜிபி அலுவலகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக ஏடிஜிபி அதிகாரி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு விடுத்திருந்தார். கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதியன்று சென்னை எழும்பூரில் உள்ள சீருடை பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் கூடுதல் காவல் தலைமை இயக்குநரான கல்பனா நாயக் காவல் தலைமை இயக்குநர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் தீ விபத்து தற்செயலாக ஏற்பட்டது போல் தெரியவில்லை என்றும், முறைகேடுகளை விசாரித்தால் தன்னை சிலர் கொலை செய்ய திட்டமிடுவதாக தெரிவித்திருந்தார். சம்பவம் நடைபெற்ற அன்றே எழும்பூர் F2 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. தடயவியல் நிபுணர்கள், மின்வாரிய அலுவலர்கள், ஏசி தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு 31 சாட்சிகளின் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதனிடையே இந்த தீ விபத்து சம்பவம் தன்னை கொலை செய்வதற்கான முயற்சியே என்று தற்பொழுது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக உள்ள கல்பனா நாயக் உள்துறை செயலாளர் மற்றும் தலைமை செயலாளருக்கு புகார் அளித்திருந்தார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் திமுக அரசை விமர்சனம் செய்து வந்தனர். இந்நிலையில் சென்னை டிஜிபி அலுவலகம் கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. தீ விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் ஆய்வில் தெரியவில்லை என்றும், கல்பனா நாயக் உயிருக்கு ஆபத்தோ அச்சுறுத்தலோ இல்லை என்பது உறுதியானதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து பரப்பப்படும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும், விசாரணை நடத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட்டு விட்டதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.